முத்து செம்ம கோபத்தோட அண்ணாமலை கிட்ட இதுக்கப்புறமாவே இந்த பாராளம்மாவை நம்பி நம்ம ஏமாறக்கூடாதுப்பா. உடனடியா நம்ம உண்மையாவே இந்த பாராளம்மா பணக்காரங்களா இல்லையா, அப்படி இல்லைன்னா மலேசியாவில் இவங்களோட அப்பா இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ப்பான்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான ரோகிணியும், எதுக்காக ஏன் என் மேல சந்தேகப்படுறீங்க? அந்த 30 லட்ச ரூபாய் பணத்தை நான் எப்படியாவது உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாம மனோஜோட பிசினஸ்ல லாபம் வந்ததுக்கு அப்புறமா நான் அதை உங்களுக்கு கொடுத்துடலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு முத்துவோ, "அம்மா, இந்த அம்மா சொல்றது எல்லாத்தையுமே நாங்க நம்பிட்டு இருக்கணும் பாருங்க. அப்பா, இவங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இவ உண்மையாவே பணக்காரியா இருந்திருந்தா கண்டிப்பா இவளோட அப்பா இவளுக்கு ஏதாவது ஒரு வகையில பணத்தை குடுத்திருப்பாங்க. அப்படி இல்லையா, இவ நம்மகிட்ட இந்த மாதிரி அவங்களோட அப்பா தான் பணம் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இவ தேவையே இல்லாம நீங்க உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை அவங்க அப்பா குடுத்த பணமா சொல்றானா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவ பணக்காரியெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம கிட்ட ஏதோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா ரோகிணியை பத்தின உண்மைய ஒண்ணு ஒண்ணா புட்டு புட்டு வைக்க, உடனே இதனால பதறி போன ரோகிணியும், "இங்க பாருங்க முத்து, தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுற வேலைய வச்சுக்காதீங்க. இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, எங்களுக்குன்னு வீடு இருக்கு. நானும் மனோஜும் அங்க போயிடுவோம். அது மட்டும் இல்லாம உங்களோட பணத்த நாங்க சீக்கிரமா வந்து தந்துர்றோம்னு" சொல்லிட்டு, "மனோஜ், நம்ம பேசாம இவங்க கிட்ட பேச்சு வாங்குறதுக்கு பதிலா நம்மளோட புது வீட்டுக்கு போயிடலாமா?" அப்படின்னு கேட்க, உடனே இத கேட்டுட்டு பக்கத்துல இருந்த விஜயாவோ, "ஏய், என்ன ரோகிணி, என்னோட பையன என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? முத்து என்ன கேட்டுட்டு இருக்கா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு மிரட்டுற தொனியில கேட்க, உடனே இதை கேட்டுட்டு ரோகிணியோ மனோஜோட சப்போர்ட் கேட்கறதுக்காக அவங்க கிட்ட பேச போக, ஆனா மனோஜோ, "அம்மாவும் முத்துவும் கேட்கறது உண்மைதானே? எனக்கே உனக்கு உண்மையாவே மலேசியால அப்பா இருக்காங்களான்னே சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட உன்னோட அப்பாவ காட்டலனாலும் பரவால்ல, இல்லன்னா அவங்கள பத்தி சொல்லனாலும் பரவால்ல. என்கிட்டயாவது சொல்லலாம்ல. ஆனா என்கிட்ட கூட நீ இதுவரைக்கும் உங்க அப்பாவ ஒரு ஃபோட்டோல கூட காட்டுனது கிடையாது. ஏன் எனக்கு கூட என்னோட மாமனார் கிட்ட பேசணுன்ற விருப்பம் இருக்காதா? அப்புறம் எதுக்காக இதுவரைக்கும் என்ன ஒரு வார்த்தை கூட உங்க அப்பா கிட்ட பேச விடாம வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியே கேட்க, உடனே ரோகிணியும், "அப்பா நம்ம மேல கோவமா இருக்காங்கல்ல, அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு திணற ஆரம்பிக்க. ஆனா விஜயாவோ, "அதான் உன் மேல இருக்க கோவம்லாம் போயிடுச்சுன்னு முன்னாடியே சொன்னேன்ல, இப்ப என்ன புது கதை விடுறேன்னு" கேட்க, உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி அடுத்து என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்க. திரு திருன்னு முழிக்கிற ரோகிணியை பார்த்த முத்துவோ, இதுக்கு மேலேயே இந்த அம்மாவை நம்பக்கூடாது. "அப்பா வாங்க, உடனடியா எல்லாருக்கும் மலேசியாவுக்கு டிக்கெட் போடுங்க. நம்ம அங்க நேரடியாவே போயிட்டு அவங்களோட அப்பா யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஸ்ருதியோ, "அது எதுக்கு மலேசியா வரைக்கும் போகணும்? முதல்ல அவங்களோட அட்ரஸை மட்டும் வாங்கித்தாங்க. அங்க இருக்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அந்த அட்ரஸ்ல இவங்களோட அப்பா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வர சொல்லிட்டா போச்சு" அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்ட உடனேயே விஜயா, "சரி ரோகிணி, உன்னோட அப்பாவோட அட்ரஸ சொல்லு. ஸ்ருதியோட சொந்தக்காரங்க ஒரு 8 போய் பார்த்துட்டு வரட்டும்" அப்படின்னு அவங்களோட அட்ரஸ கேட்டுட்டு நின்னுட்டு இருக்க. ஆனா இந்த மாதிரி இவங்க ஸ்ட்ரிக்ட்டா அவங்களோட அப்பாவை பத்தி கேட்கறதையும், அதுவும் குறிப்பா அட்ரஸ கேட்கறதையுமே கேட்ட ரோகிணியோ தலை சுத்தி போய் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க.